ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸோட லிஸ்ட்டு ப்ளஸ் டீம்டு காலேஜ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 570 காலேஜஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. எவ்வளவு தான் உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருந்தாலும் நிறைய காலேஜ் வருஷம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். செகண்ட் ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உங்களுக்கு 25லேருந்து 30 காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சென்ட்ரல் போர்டு யூனிவர்சிட்டி அப்ரோடில் வரும். உங்களுக்கு தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராது. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 580லேருந்து 600 காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பியூர் கவர்மெண்ட் காலேஜஸோட லிஸ்ட் வந்து இதில் வராது. இது இல்லாமல் உங்களுக்கு 600 காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மார்க் ரொம்பவே கம்மியாக எடுத்திருக்கேன், பட் நான் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங்கில் எனக்கு கிடைக்கல, தேர்ட் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க, செகண்ட் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க, அதில் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் எப்படி நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.